வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மீதான முதல் தகவல் அறிக்கையின் விவரங்கள் வெளியானது. தந்தையிடமும் பேராசிரியரிடமும் வீடியோவை காண்பித்து விடுவேன் என மாணவியை மிரட்டியது அம்பலம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு நீதிமன்ற காவல். 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதற்கு கண்டனம். பல்கலைக்கழக நுழைவு வாயிலில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே பாலியல் வன்முறை நடக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என ஓபிஎஸ் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சமூக விரோதிகளின் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் கடும் விமர்சனம். ஆளும் கட்சியின் அரவணைப்பில் அருவருக்கத்தக்க குற்றங்கள் அரங்கேறி வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. பெண்களை பேணி பாதுகாக்க வேண்டிய அரசு பரிதவிக்க விடுவதாகவும் விமர்சனம். சென்னையில் விமர்சையாக நடைபெற்ற தகைசால் தமிழர் இரா நல்லக்கண்ணு நூற்றாண்டு பிறந்தநாள் விழா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்பு. தனது கருத்துக்களை ஆழமாக சிந்தித்து வெளிப்படுத்தக்கூடியவர் தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு. நல்லக்கண்ணுவை வாழ்த்த வரவில்லை, வாழ்த்து பெற வந்தேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. வாழ்த்துவதற்கு விரும்புகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ளபடியே சொல்லணும்னா நான் வாழ்த்து வரல, வாழ்த்தை வாங்க வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. கிடைத்ததாக நம்ம திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, நிரந்தர கூட்டணி. நல்லக்கண்ணுவின் நூற்றாண்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வது உண்மைதான். கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லி ஆறாத வடுக்களாக வாட்டும் உலகையே உலுக்கிய 20ஆம் ஆண்டு சுனாமி தினம் இன்று அனுசரிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையில் சுனாமி அலையில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி. சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அஞ்சலி. கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய பொதுமக்கள். சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி அஞ்சலி. சென்னை பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் கடற்கரை பகுதியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. அதிகாலை 5:30 மணி அளவில் கடலிலேயே வலுவிழந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1960 கன அடியிலிருந்து 2331 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 800 கன அடி நீர் வெளியேற்றம். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டு இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவு. இதுவரை குற்றவாளிகள் கண்டறியப்படாததால் மக்கள் கடும் அதிருப்தி. பழைய வாகனத்தை விற்றால் 18% GST என்ற புதிய வரி விதிப்பை பெரும்பாலானோர் எதிர்ப்பதாக ப. சிதம்பரம் கருத்து. இந்த வரி அவ்வளவு சுமையல்ல என்று நிதியமைச்சர் விளக்கம் அளித்ததை பார்த்தால் சிரிப்பு வருவதாகவும் விமர்சனம். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்திப்பு. ஆந்திராவில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகள் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 57,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 20 ரூபாய் உயர்ந்து 7,125 ரூபாய்க்கு விற்பனை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குடியிருப்புகளை சேதப்படுத்தி வரும் புல்லட் காட்டு யானையால் மக்கள் அச்சம். தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் யானையை கண்காணித்து வரும் வனத்துறையினர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே திமிங்கல உமிழ்நீர் கட்டியை விற்பனை செய்ய முயற்சி. 5 கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கல உமிழ்நீர் கட்டியை பறிமுதல் செய்த போலீசார் தப்பிய 2 வலைவீச்சு. விருதுநகர் வெம்பக்கோட்டை அருகே நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி. சுடுமண்ணாலான சிவப்பு நிற வண்ணம் தீட்டப்பட்ட சிகை அலங்காரத்துடன் கூடிய மனித தலை கண்டெடுப்பு. கோவை காருண்யா வேளாண்மை பல்கலைக்கழக சுற்றுச்சுவர் மீது ஏறி புகுந்த ஒற்றை காட்டு யானை. காலை முதல் மாலை வரை ஒரே இடத்தில் முகாமிட்டு பயிர்களை அழித்து அட்டகாசம். ஏற்காட்டில் துணை நூலக சீரமைப்பு பணிக்காக ஆழ்துளை கிணறு அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. நள்ளிரவில் வாகனத்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பெரம்பலூர் அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பெண்ணிடம் 63 லட்சம் ரூபாய் மோசடி. வடமாநிலத்தை சேர்ந்த 2 பேரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார். நாகை அருகே இடுப்பளவு தண்ணீரில் இறந்த மூதாட்டியின் உடலை சுமந்து சென்ற அவலம். வாய்க்காலின் குறுக்கே பாலம் கட்டித்தர வேண்டுமென அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக விடுதிக்குள் புகுந்து லேப்டாப்புகள் திருடிய விவகாரம். குற்றவாளி பல்கலைக்கழக பாதுகாவலரிடம் வழி கேட்டு சாவகாசமாக ஆட்டோவில் ஏறி செல்லும் சிசிடிவி காட்சி. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடைபாதையில் உலா வந்த ராஜநாகம். உயிருடன் மீட்டு வனப்பகுதியில் பத்திரமாக விட்ட வனத்துறையினர்.
மலையாள இலக்கியத்தின் பிதாமகன் எம்.டி. வாசுதேவன் நாயர் காலமானார். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் பல்வேறு தலைவர்கள் இரங்கல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மண்டல பூஜை. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் குறைவான பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி. நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தெலங்கானா அரசிற்கும் திரைத்துறைக்கும் இடையே சுமூக உறவை மேம்படுத்த நடவடிக்கை. முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட திரைத்துறையினர் சந்திப்பு. ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3 வயது சிறுமி. 4 நாட்களாக இரவு பகலாக தொடரும் மீட்பு பணி. சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் பஞ்சாபில் பறிமுதல். எல்லை பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் அதிரடி. பிஎஸ்சி தேர்வுத்தாள் கசிந்த விவகாரம். பாட்னாவில் இரவல் போராட்டத்தில் குதித்த இளைஞர்கள். சாலையில் அமர்ந்தபடி முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு. டெல்லி, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களை வாட்டி வரும் கடும் குளிர். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் களை கட்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். வண்ண மின் விளக்குகளால் அலங்காரங்களுடன் உற்சாகத்தை பகிர்ந்து கொண்ட இந்திய வம்சாவளியினர். அமெரிக்காவில் நடிகர் சுபராஜ்குமாருக்கு வெற்றிகரமாக நடைபெற்ற புற்றுநோய் அறுவை சிகிச்சை. உடல்நிலை சீராக இருப்பதாகவும் விரைவில் வீடியோ ஒன்றை அவரே வெளியிடுவார் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தகவல். உலக செஸ் சாம்பியன் குகேஷை நேரில் அழைத்து பாராட்டிய நடிகர் சிவகார்த்திகேயன் கை கடிகாரத்தை பரிசளித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் CEO பொறுப்பிலிருந்து விலகினார் சீனிவாசன். நிறுவனத்தின் 55.5% பங்குகளை அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனம் வாங்கிய நிலையில் ராஜினாமா.